Hello friends, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல். நான் சுகுமார். Redmi-ல பாத்தீங்க அப்படினா இன்னைக்கு ரெண்டு ப்ராடக்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃபோன் இல்ல வாட்ச். ரெண்டு ப்ராடக்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா Redmi வாட்ச். ஆல்ரெடி மத்தியானமே வீடியோ போஸ்ட் பண்ணியாச்சு. கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன். கையிலயும் வியர் பண்ணிருக்கேன் டெஸ்டிங்காக. சோ ப்ராடக்ட்ட பார்த்துட்டு எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத கீழ கமெண்ட் பாக்ஸ்லயும் மறக்காம அந்த வீடியோல கமெண்ட் பண்ணுங்க. ஒரு சில क्वेश्चंस வந்து கேட்டிருக்கேன். ரெண்டாவது ப்ராடக்ட் பாத்தீங்க அப்படினா Redmi-ஓட ஃபோன். ஸோ Redmi Note 10 ஆல்ரெடி வந்து ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் சூப்பராக போயிட்டு இருக்க ஃபோன். அதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா Redmi Note 10S அப்படின்ற இந்த ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. பண்ணாங்க, சுதந்திரமாக வந்து எங்களை விடலை, நிறைய விஷயங்களை வந்து ரெஸ்ட்ரிக்ட் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேமிங் ரிவ்யூ காட்டக்கூடாது, ஸோ ஃபோனில் கேமரா சாம்பிள்ஸ்லாம் காட்டக்கூடாது, பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குலாம் காட்ட வேணாம், அதுக்கு ரிவ்யூ தனியாக வந்து 17ஆம் தேதி கொடுத்துருக்காங்க. அன்னைக்கு அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ இந்த ஃபோனில் என்னெல்லாம் வந்திருக்கு, Redmi Note 10ல் இருக்கக்கூடிய அப்கிரேட் இதில் என்னெல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க, இதோட ப்ரைஸ் டீட்டெயில் தான் நம்ம பார்க்க போறோம். சோ வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலையா டிஸ்லைக் கூட பண்ணுங்க. பட் ஒரு 5000 லைக் வந்தது அப்படின்னா எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்துல. சோ முடிஞ்ச அளவுக்கு உங்களோட லைக்ஸையும் கீழே தட்டி விடுங்க, கமெண்ட்ஸையும் கீழே தட்டி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் குயிக்கா ஒரு அன்பாக்சிங் பண்ணிடலாம். பாக்ஸோட ஃப்ரண்ட்ல மொபைலோட இமேஜ் Redmi Note 10S அப்படின்றத மென்ஷன் பண்ணிருக்காங்க. பேக் சைடுல இதுல இருக்கக்கூடிய ஹைலைட்டான ஃபீச்சர்ஸ் ஒரு 4 ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. RAM வேரியன்ட் என்ன அப்படின்றத கொடுத்திருக்காங்க. அண்ட் டாப்ல பாக்ஸ்ல என்னெல்லாம் வருது, என்ன வேரியன்ட் அப்படின்றதையுமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படி இன்னொரு சைட் பார்த்தோம்னா எதுவுமே இல்லை. இப்போது சீலை ஓப்பன் பண்ணிவிட்டு பாக்ஸை ஓப்பன் பண்ணலாம். பாக்ஸை ஓப்பன் பண்ணோன்னே என்ன மொபைல் ஆனில் இருக்குது அப்படின்னு நினச்சேன். பார்த்தா கவர் மேலே தான் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போது எடுத்தோடனே மொபைல் தான் கொடுத்துருக்காங்க. மேலே இருக்கக்கூடிய இந்த ஒரு கவரை ரிமூவ் பண்ணிடலாம். பேக் சைடில் இருக்கக்கூடிய ஸ்டிக்கரையும் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போது மொபைலை ஆன் பண்ணிவிட்டு சைடில் வச்சிடலாம். அண்ட் அடுத்த பாக்ஸை எடுத்தோம் அப்படின்னா சிம் எஜெக்டர் டூல், யூசர் மேனுவல் அண்ட் ப்ரொடெக்டிவ் கேஸ் கொடுத்துருக்காங்க. கேஸை பொறுத்த வரைக்கும் மொபைலோட ஃபிட் பண்ணி பார்த்தேன், மாட்டவே கொஞ்சம் டைட்டாக தான் இருந்தது. கொஞ்ச நாளைக்கு வச்சு ஓட்டுங்க, அப்புறம் மஞ்சள் ஆனதுக்கப்புறம் வேறு வாங்கிக்கலாம். அந்த லாக்டவுனில் போய் இப்போ எல்லாம் புது கேஸ்லாம் வாங்க முடியாது. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா சார்ஜ் போகிறதுக்கான 33 வாட்ஸ் அடாப்டர் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கான டைப் சி கேபிளுமே பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. இப்போது நம்ம மொபைலை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதோட டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது Redmi Note 10 எப்படி இருக்குமோ அதே மாதிரியான ஒரு லுக்கு தான். எந்த இடத்துலையும் ஒரு பெரிய சேஞ்சஸ் கூட கிடையாது. அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 8.29mm திக்னஸும் 178 கிராம் வெயிட்டுமே இருக்குது. சுத்தமாக வெயிட் இருக்கிற ஃபீலுமே இல்லை. செம காம்பேக்டாக சிங்கிள் ஹேண்டில் யூஸ் பண்ணுறதுக்கும் 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் பக்காவான ஒரு டிவைஸ் தான். நம்ம எல்லாம் வந்து ஆல்ரெடி இது வந்து Redmi Note 10ல் பார்த்த சேம் விஷயம் தான். சைடில் இருக்கக்கூடிய ஃப்ரேம், பேக் சைடில் இருக்கக்கூடிய பேனல் எல்லாமே வந்து பிளாஸ்டிக் தான். பேக் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரேடியன்ட் லுக்கில் கொஞ்சம் ஃபாக் டிசைன், அதாவது மேட் ஃபினிஷில் இருக்கிற மாதிரியான டிசைனில் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம கையில் இருக்கிறது ஓஷன் ப்ளூ இருக்குது, இதுலேயே கிரே கலரும் இன்னும் ஒயிட் கலர் வேரியன்ட் கூட இருக்குது. ஸோ நீங்கள் ஒயிட் கலர்னா நான் Redmi Note 10 வந்து ரிவ்யூ பண்ணதில் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அந்த கலர் எப்படி இருக்குன்றது தெரிஞ்சிருக்கும். இந்த இடத்துல டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது 6.43 இன்ச் AMOLED டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளேயோட குவாலிட்டி வைஸ் வந்து பார்க்குறதுக்கு ரியலாகவே வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். 60 Hz வந்து ரிஃப்ரெஷ் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. அட்லீஸ்ட் அது ஒரு 90 Hz கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து எனக்கு இருந்தது. பீக் பிரைட்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது 1100 நெட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இன்டோர் அவுட்டோர் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் Gorilla Glass 3 சப்போர்ட்டோடையுமே வருது. இந்த இடத்துல டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது பார்க்குறதுக்கு ரியலாகவே சூப்பராக இருக்குது, நல்லா குவாலிட்டியாக இருக்குது. இன்னொரு 1000 ரூபா நம்ம கூட போட்டோம் அப்படின்னாலே Redmi Note 10 Proவில் பார்த்தோம் அப்படின்னா 120 Hz வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. இதை தாண்டி பார்க்கும்போது டிஸ்பிளேயோட ஓவரால் குவாலிட்டி வந்து ரியலாகவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது லெஃப்ட் சைடில் சிம் ட்ரே வந்து கொடுத்துருக்காங்க. ட்ரிபிள் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. 2 சிம் கார்டு ஒரு SD கார்டு சேம் டைமில் யூஸ் பண்ணிக்கலாம். SD கார்டை பொறுத்த வரைக்கும் 512 GB வரைக்கும் எக்ஸ்டெண்டபிளாக யூஸ் பண்ண முடியுது. அண்ட் பாட்டமில் 3.5 ஆடியோ ஜாக், மைக் அண்ட் டைப் சி போர்ட் அண்ட் ஸ்பீக்கர்கள் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. ரியலாக இது ஒரு நல்ல விஷயம். இந்த மாதிரி வந்து இப்போ பட்ஜெட் செக்மெண்ட் ஒரு 15,000 இந்த மாதிரி வாங்குறதுலேயே ஸ்டீரியோ ஸ்பீக்கர் அப்படின்றது கேட்குறதுக்கு ரியலாகவே நல்ல ஒரு எஃபெக்டிவாக சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த இடத்துல வந்துட்டு. அண்ட் டாப்பில் நாய்ஸ் கேன்சலேஷன் மைக், ஐஆர் பிளாஸ்டரை மிஸ் பண்ணல, அங்கேயும் ஸ்பீக்கர்களுக்கான ஹோல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் வால்யூம் ராக்கர் கீ அண்ட் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. பவர் பட்டனே வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனராக ஒர்க் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. நல்லாவே ஃபாஸ்ட்டாக இருக்குது. ப்ளஸ் உங்களுக்கு ஃபேஸ் அன்லாக்குமே இந்த இடத்துல வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நான் எப்பயுமே ரெக்வஸ்ட் வைக்கிறது அட்லீஸ்ட் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு ஃபீல் ஆச்சு. Redmi Note 10 Proலேயே கொடுக்கல, இதை கொடுக்க போகிறாங்க. ஸோ இதை தாண்டி OS அப்படின்னு பார்க்கும்போது MIUI 12.5ல் ரன் ஆகுது, Android 11 பேஸ் பண்ணி. ஸோ ஆல்ரெடி MIUI OS பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். லைட்டாக வந்துட்டு உங்களுக்கு ஆட்ஸோ இல்லாட்டி வந்து தேவையில்லாத ப்ளோட்வேர்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ ஈஸியாக
ஈஸியாக வந்து அன்இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கலாம். ஸோ ரெட்மி நோட் 10க்கும் 10s உள்ள மிகப்பெரிய வித்தியாசம் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய ப்ராசர் அப்படின்னு சொல்லலாம். மீடியாடெக்கோட ஹீலியோ G95 ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. சேம் ப்ராசரே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டிவைஸில் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். பர்ஃபார்மன்ஸ் வைஸ் நல்லா தான் இருக்கும். இந்த டிவைஸ்க்கு எப்படி இருக்குது அப்படின்றத நான் ரிவ்யூ பண்ணும்போது கிளியராக சொல்கிறேன். ரேம் வேரியன்ட் அப்படின்னு பார்க்கும்போது 6GB ரேம் வேரியன்ட், அப்படி இல்லைன்னா 8GB ரேம் வேரியன்ட் LPDDR4Xல வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது 64 இல்லாட்டி 128 வந்து நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ண வரைக்கும் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனில் நல்லா தான் இருக்குது, குறை சொல்கிற மாதிரி இல்லை. அதே சமயம் பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டியும் 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டரும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றியும் டீட்டெயிலாக சார்ஜ் ஆகிறதுக்கு ஆல்ரெடி வந்து ரெட்மி நோட் 10க்கு வந்து சார்ஜிங் டெஸ்ட் வீடியோ போட்டிருக்கேன். இதுக்கு அதே டைம் தான் எடுக்கும்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் நான் தனியாக டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். ஸோ ப்ராசரை தொடர்ந்து இதில் வித்தியாசம் அப்படின்னு பார்க்கும்போது கேமரா அப்படின்னு சொல்லலாம். ரெட்மி நோட் 10ல பார்த்தீங்க அப்படின்னா 48 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருந்தாங்க. ரெட்மி நோட் 10 ப்ரோவில் பார்த்தீங்க அப்படின்னா 64 மெகா பிக்சல் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த ரெட்மி நோட் 10Sலையும் பார்த்தீங்க அப்படின்னா 64 மெகா பிக்சல் தான் கொடுத்துருக்காங்க. வைட் ஆங்கிள் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு 8 மெகா பிக்சலும் 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சாரும் இன்னொரு 2 மெகா பிக்சல் மேக்ரோ ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்டில் செல்ஃபிக்காக 13 மெகா பிக்சல் செல்ஃபி கேமராவும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபுல் ரிவ்யூ கொஞ்சம் சாம்பிள்ஸ்லாம் ஆட் பண்ணுறேன். இப்போ என்னால் வந்து சாம்பிள்ஸ் வந்து ஆட் பண்ண முடியல. அண்ட் ஃபைனலாக இந்த ஃபோனோட ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இது ஜஸ்ட் ஒரு அன்பாக்சிங் அண்ட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் குயிக் ரிவ்யூ கூட நம்ம பண்ணுவோம். அது கூட இதை வந்து பண்ணல. தனியாக ஒரு ரிவ்யூ வீடியோ போஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பாக ரெட்மி நோட் 10 வாங்கலாமா, இல்லை 10s வாங்கலாமா, ரெட்மி நோட் 10 ப்ரோ வாங்கலாமா, இல்லை ரியல்மி மாதிரி வேற எதுவும் வாங்கலாமா அப்படின்றத கம்பேர் பண்ணியே உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன் அந்த வீடியோவில். அண்ட் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 6GB ரேம் 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 15000 ரூபா ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. 6GB ரேம் 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 16000 ரூபா வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதே சமயம் ரெட்மி நோட் 10 ப்ரோவுமே பார்த்தீங்க அப்படின்னா 16000 ரூபா தான். இந்த வீடியோக்கு ஃபுல் ரிவ்யூ ப்ளஸ் கம்பேரிசன் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, நானுமே தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் அந்த ஒரு 5000 லைக் வந்தது அப்படின்னா நம்ம சேனலுக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இந்த லைக் பண்ணுறனால எங்களுக்கு வந்து எந்த ஒரு காசுமே வராது. கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அது ஒரு ஜென்ரலாக உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். அண்ட் இந்த ஒரு வாட்சுக்கு ரிவ்யூ போட்டிருக்கேன். ஐ பட்டன் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க் கொடுத்துருங்க, செக் பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.